ஏறிட்டான். தப்பிக்க போகிறானா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கிட்ட போனோம்னா பறந்துடுவான். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். அதில் பறந்துட்டான். பட்டு அவன் அந்த பக்கமாக பறந்துட்டான்னா நம்ம இப்போ கிளம்பி கீழே போகணும், ஓடணும். ஏன்னா அந்த பக்கம் என்ன வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு வேளை சுடு தண்ணி இடு தண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதில் போய் விழுந்துட்டான்னு வச்சுங்க, காக்கா ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஆஹா என்ன பண்ணுறது, இப்போ நம்ம போனாலும் அவன் அந்த பக்கம் குதிச்சிருவான். அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து போகலாம், அப்படி போகலாம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த பக்கமே குதிச்சிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பக்கமாக வருவோம். நம்ம அப்படியே இப்படி போவோம். மேலே ஏறி உட்காந்துட்டான் இந்த இதில். ஏன்னா அது வந்து அவன் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தான் வேலி ஒன்று போட்டு வச்சுருந்தோம். கரெக்டாக அது வரைக்கும் ஏறிட்டான் மேலே. நம்ம என்ன பண்ணுறது, அந்த பக்கம் குதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா மற்ற காக்கா எல்லாம் அப்படி இருக்காங்க. கீழே வந்து நல்ல வேலையாக தண்ணிலாம் எதுவும் காய வைக்கல. ஸோ ஓகே, நம்மால் இங்கே இருக்கானா. இது கீழே அந்த வீடு. இப்போ கரெக்டாக அந்த இது மேலே ஏறி உட்காந்துருக்கான். ஏன்னா அது ஒரு டெம்ப்ரவரியாக தான் போட்டு வச்சுருந்தேன். ஜாயிண்ட்டு விட்டுருச்சுன்னு வச்சுக்கிங்க, கீழே பொத்துன்னு விழுந்துருவான் பாயபுள்ள. டே கீழே விழாத, இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் கீழே விழுந்துடாத. ஒன்றால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது. என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. 20 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு எவனோ கூப்பிட்றான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த பக்கம் குதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கீழே போய். ஏன்னா இப்போ கொஞ்சம் தத்தி பறக்கிறான் வேறு. சரி பா 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 வாடா, பா 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 பா. இந்த பக்கம் குதிச்சிட்டானா தப்பிச்சிட்டான். ஓ திரும்பிட்டான். அவன் எய்ம் பண்ணுறது அந்த தென்னை மரத்துக்கு தான் எய்ம் பண்ணுறான். அப்படியே அவன் அந்த வேலி மேலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸு. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் அந்த வேலி போடுறதுக்கு முன்னாடி பறந்து போய் அந்த பக்கம் விழுந்து அங்கே ஒரு இந்த தண்ணி பிடிப்பாங்க இல்லையா, சம்பு மாதிரி இருக்குமே, டேப்பு உள்ளே கீழே இருக்கும்ல, அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதுக்குள்ளே போய் விழுந்துட்டான். நல்ல வேலையாக உடனே பார்த்துட்டோம். நாங்கள் பார்த்ததும் போயிட்டு அட்டை பாக்ஸில் போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நைட்டு பூனை பிடிச்சிருக்கோம்.
நானும் எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறேன், வர மாட்றான் இந்த பக்கம். வாடா இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அவனை. அவனுக்கு ஏற்கனவே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அனுபவம் இருக்குது, கீழே விழுந்துட்டான். சரி, அப்பயும் அவனுக்கு தெரியணும்ல அந்த பக்கம் குதிக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு. நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அவனும் வந்த பாடு இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. இந்த பக்கம் குதிச்சிருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வரமாட்டான். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். பா. ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு இருந்தவன் அந்த சைடு ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு நினச்சதாட்டிருக்கு. இந்த பக்கமாக திரும்பிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் மொட்டை மாடி தானே, மாடியில் தானே. அந்த பக்கம் ரொம்ப ஆழம். ஆனால் அதால் பேலன்ஸ் பண்ண முடியல, மறுபடியும் அந்த பக்கமே திரும்பிடுச்சு. எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கான். முடிவு பண்ணிட்டான், இந்த பக்கமே வந்துடுவோம் நம்ம. ஏன்னா இந்த பக்கம்தான் உயரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். எப்படி பொறுமையாக வராமல் பாருங்க. வந்துட்டான், செல்லா குட்டி வந்துட்டான். பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டான் போல இருக்கு. வாடா 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 செல்ல குட்டி, வா ஒடியா 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 வா. அவ்வளோதான், வா. வெரி குட் வெரி குட், வா 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 வா. நம்மால் இருக்காம பாருங்க, இங்கே நம்மால் கொக்கோ இருக்காம பாருங்க. குட் குட், வா. டைம் ஆச்சு உனக்கு, போ உன் கூண்டுக்குள்ளே போ, ஓடு கூண்டுக்குள்ளே போ. அவனை அப்படி பறக்க விட்டுறலாம், ஆனால் அவனுக்கு பறக்க தெரியாது. பக்கத்தில் வேறு எங்கேயா போய் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நாயோ பூனையோ வந்து பிடிச்சிரும். ஏற்கனவே ஒரு நாய்கிட்ட இருந்தால் தப்பிச்சு வந்திருக்குது. நல்ல வேளையாக அந்த நாய் எதுவும் பண்ணல, அது வளர்க்குற நாய் எதுவும் பண்ணல. பக்கத்து வீட்டிலலாம் வெளியிலலாம் பூனை நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கோம். தெருவில் நிறைய நாய்கள் இருக்குது. அதெல்லாம் தெரு நாயெல்லாம் ஒன்றும் கடிச்சு விட்ரும், கடிச்சு பிச்சிரும். அதுங்களுக்கு தெரியாது. அதுங்களுக்கு சப்போஸ் விட்டாலும் விட்டுரும், ஆனால் அது பல்லுகளில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், காக்கையன் காலமாகிடுவான். அதனால தான் பார்த்து பார்த்து வச்சுட்டே இருக்குது. இவன் இப்போது அந்த கூண்டுக்குள்ளே டெய்லி உள்ளே வந்துட்டு அவனே வெளில போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கவலையே இல்லை. நான் மட்டும் இவனுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக டப்பா அடித்து அது உள்ளே வந்துட்டு போய்க்கடா அப்படின்னு விட்டுறலாம். ஸோ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பறக்க தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் பிரச்சனை இப்போது. சரி, அவனை பிடிச்சி கூண்டுக்குள்ளே விட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அவனும் சரி இப்போலாம் கொஞ்சம் பயப்படுறது இல்லை, இருந்தாலும் அவனுக்கு தெரியும்ல. இப்போ வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களால நமக்கு எந்த ஒரு ஹார்மும் கிடையாது, அதாவது எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும்
கிட்ட வர்றதுக்கு பயப்படுவான். மற்ற பறவையாக இருந்தால் கூட, இல்லை மற்ற ஏதாவது ஒரு உயிரினமாக இருந்தால் கூட, அது டக்குன்னு நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அது கையில் வந்து பழகும், கிட்ட ஓடி வரும். ஆனால் இவன் கிட்ட வரமாட்டான். அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். இருந்தாலும் எனக்கும் வந்து இவனை ரொம்ப பெட்டாக வளர்க்கணுன்னு விருப்பம் இல்லை. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் இவனை பெட்டாக வளர்க்க வேண்டாம், பறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்து அவனை வந்து சாப்பாடு கொடுத்து இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவன் பறக்க ஆரம்பிச்சிட்டானா பிரச்சனையும் இல்லை. அவன் மட்டும் எங்கேயாவது சுற்றிட்டு பறந்துட்டு ஜாலியாக அவனுக்குள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான்ல, அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ கீழே ஓடிட்டான். இப்போது பார்ப்போம். அவனை பிடிக்கிறது தான் இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை. பிடிச்சி கூண்டுக்குள்ளே போடணும். சரி வா, பிடிச்சிட்டேன். எப்படியோ சமாளித்து பிடிச்சாச்சு. அவனை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டோம். கூண்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் சரி தடவி கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், என் கையை அப்படியே பிடிச்சிக்கிறான், இப்படி தடுக்கிறான். கையை பிடிச்சிக்கிட்டு பாருங்க. பிடிச்சிட்டேன். பிடிச்சி கூண்டுக்குள்ளே விட்டு என்ன பண்ணுறான்னா அவனுக்கு தடவி கொடுத்தேன். தடவி கொடுக்கும்போது அவன் வந்து இங்கே பாருங்க, கையை வந்து இப்படி தடுக்கிறான், பிடிச்சிக்கிறான். ஏன்டா? சரி 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 பா பா சரி பா 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வா சரி வா சரி வா வா. ஓகே நண்பர்களே, வா. இன்றைக்கி இவனை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. டெய்லி இந்த மாதிரி தான். சரிலையும் இப்போ வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. சாயந்தரம் ஆனால் கூண்டுக்குள்ளே பிடிச்சி போடுறது தான் வேலை. இல்லைன்னா பறந்துடும் சைடு. பாருங்க. சரி 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 பாருங்க. எஸ்கேப் ஆக விடலாம். சரி சரி சரி. ஆனால் வெளில போனால் ஃபோனை பிடிச்சிருமே நைட்டில். இவனுக்கு பறக்க தெரியாது, அதான் பிரச்சனை. சரி சரி நண்பர்களே, பாய் பாய். பா சரி பா பா இங்கே பா. சரி பா 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 சரி சரி பா சரி வா இங்கே. சரி பா பா. இன்னும் எத்தனை நாள் இவனை காப்பாற்றி எப்படியே வச்சுருக்க முடியும் தெரியல. சரி கூடிய சீக்கிரம் இவன் நல்லா பறந்தானா பரவாயில்ல. சரி வா. நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டானா இவனை தாட்டி விட்டுறலாம். இங்கே பறந்து போய் பொழைச்சிக்கோ, பா. ஒரு கூட்டத்தை உருவாக்கி சந்தோஷமாக இருறான்ட்டு அனுப்பிச்சி விடலாம். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி காக்கா வளர்த்த அனுபவம் இருக்கா? கடிக்கூடாது. காக்கா வளர்த்தவங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சரிப்பா பா. அதுக்காக வந்து பிரியாணி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. காக்கா பிரியாணி சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாமல் காக்கா பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது. மேலே அங்கே உட்காந்து தெய்வம், அந்த குச்சி மேலே எல்லா மிருகமும் தெய்வத்துடைய இதுதான், வாகனங்கள் தான். ரொம்ப நேரமாக ஆனாலும் காக்காலாம் சரி எப்படி அந்த பக்கம் சனீஸ்வரனுடைய வாகனம் காக்கா. அந்த பக்கம் பார்த்து ரொம்ப அழகாக ஏதாவது துன்புறுத்துவீங்க, இந்த பக்கம் ரவுண்டு கட்டிடும். அதுவும் இல்லாமல் ரவுண்டு கட்டிடுவார். பார்த்துக்குங்க. அந்த பக்கம் ரொம்ப ஆழமாக இருக்கும். நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பயம் வந்துருச்சு போல இருக்கு. 7:30 சரி வந்து ஏகப்பட்ட உலுக்கி விட்டுருச்சு நம்மளை. இன்னமும் அந்த தாக்கத்தில் தான் இருக்கிறேன். 7:30 இன்னும் சரியாக முடியலை. இனிமேவாவது நல்ல காலம் வரும்னு நினைக்கிறேன்.